இருக்கோம். எங்கள் ஏரியா எங்கே பார்த்தீங்கன்னா குரோம்பேட் சைடில் இது நம்ம 2வது வீடியோ நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து இதே ரோட்டில் வந்து அங்கே ஒரு 30 ரூபீஸ் பிரியாணி கடை வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. 30 ரூபீஸ் புஸ்கா காலையிலே கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் பகோடா பைஸ் ப்ரோவும் சேர்ந்து வந்து பண்ணியிருந்தோம். இப்போ சேம் அதே ரோடு தான். அதுக்கு முன்னாடியே எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேட் 3க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பிரியாணி கடை தான் வந்திருக்கும். இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் பிரியாணி. ஒரு லேடி தான் வந்து ரன் பண்ணுறாங்க. அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க படித்த பட்டதாரியும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. ஆக்சுவலாக அவங்க போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா படித்து முடிச்சுட்டு அவங்களோட பேஷனாக இது வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேர் வனிதானா. என்னுடைய கடை பேர் வந்து சிஸ்டர் பிரியாணி. இது வந்து நான் வைக்கல, எங்கள் அண்ணா தான் வந்து ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு. என்னோட அண்ணா அவங்க சிஸ்டர் பிரியாணி ஆரம்பிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அண்ணன் தங்கச்சி பிரியாணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இல்லை இது வந்து ஃபுல்லாக வந்து உன்னோட எஃபர்ட்டு சிஸ்டர் பிரியாணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் பிரியாணின்னு வச்சுட்டாங்க. எங்கள் அண்ணா தான் வச்ச பேர் இது. நான் வந்து எம்காம் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்காங்க. 4 வயசு 6 வயசு பசங்க 2 பேர். இப்போ தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு உடனே ஆரம்பிப்போம் அந்த வேலையை. மார்னிங்கும் உண்டு, நைட்டும் உண்டு. நான் அப்படியே போயிட்டு இருக்கு. 2 மந்த் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் 1 kgலேருந்து ஆரம்பித்தோம். இதே இடத்துல சித்திரை 1 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணோம். 1 kgல ஆரம்பித்தோம். இப்போ வந்து 12 kg 15 kg வரைக்கும் போகுது. நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா ரீச் ஆயிருக்கு. எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹாட் பாக்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. எடுத்துட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து கிட்ஸுக்குலாம் நிறைய சாப்பிட்றாங்க. மேக்ஸிமம் இது நாங்கள் இது ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆரம்பிச்சதுக்காகவே கிட்ஸுக்காக தான். எங்கள் பசங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வெளி ஃபுட்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டோம். நிறைய காரமாக இருக்கும் பிரியாணி அப்படின்னா நாங்கள் வீட்டை செஞ்சு கொடுப்போம். சரி கிட்ஸுக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து போட்டோம். ஆனால் பகல் நாங்கள் ஃபர்ஸ்ட் போகும்போது ரீச் ஆகலாம் அந்த அளவுக்கு கிட்ஸுக்குன்னு. எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்கல்ல, சரி நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நைட்டில் போட ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட்டு இப்போ நல்லா ரீச் ஆயிடுச்சு. இப்போ பகல்லையும் போகிறோம், நைட்டு கிட்ஸுக்கு வேணா நைட்டு வாங்குறாங்க. ஃபேமிலி தான். நான் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் அண்ணா, எங்கள் ஆயா, தாத்தா எல்லாருமே. எங்கள் கிட்ஸ்லாம் வந்து எங்கள் ஆயா தாத்தா கொண்டு போயிறேன். அவங்க ரொம்ப வயசாயிருந்தவங்க. அப்பெல்லாம் பாத்துக்கங்க. அவங்க வந்து நாங்க வந்த பிறகு அவங்க பாத்துக்கிறாங்க. எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறாங்க. எங்க அப்பா இப்ப வந்துருவாரு, வர டைமிங் தான். ஓகே, டோட்டல் ஃபேமிலியே. ஆமா, ஃபேமிலியே சப்போர்ட் பண்றாங்க. மேடம், நீங்க படிச்சிருக்கீங்க சொன்னீங்கல்ல, மேபி அதுக்குண்டான ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல. அதை விட்டுட்டு நீங்க இது பண்றது ஏதாவது பேஷன் ஐடியாவா? கண்டிப்பா கிடைச்சிருக்கும். நான் வந்து எனக்கு வந்து குரூப் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்றது என்னோட எய்மா இருந்தது. அதெல்லாம் போனா காலையில 9 மணிக்கு போய் நைட்டு காலை டிராவல் பண்ணி போயிட்டு திரும்பியும் வந்து நைட்டு வந்து பசங்க பாத்துக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் ஹெல்பிங்லாம் ஆள் இருக்காங்க, ஓகே. பட் அம்மாவும் ஆஃபீஸ் போறாங்க, அப்பா எல்லாருமே ஒரு வேலை இருக்கும்போது நம்ம மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ண இதுனா எனக்கு கொஞ்சம் கன்வென்டபிளா இருக்கு. இப்போ என்னோட கிட்ஸையும் நான் பாத்துக்கிறேன், என்னோட வேலையும் இருக்கு, என்னால இது ஏர்ன் பண்ணவும் முடியுது. என்னால ஒரு பிசினஸ் கண்டிப்பா எனக்கு வந்து உண்மையா சொல்லனாக்கா ஆண்டர்பிரனர் ஆகணும் ரொம்ப ஆசை. எங்க அப்பா சொல்லுவாரு, நிறைய வேலை எங்க அப்பா பாத்துருக்காரு. கூலி வேலை, இந்த உப்பு விற்கிறது. அப்பெல்லாம் வந்து 90ஸ்ல வந்து இந்த கிணறுல உப்பு வருவாங்கல்ல, அந்த மாதிரி பூ விற்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. நான் 8th படிக்கும்போது எங்க அப்பா சொன்னாரு அவருடைய ஸ்டோரிஸ். அப்ப முடிவு பண்ணேன், நம்மளும் வந்து ஒரு தொழிலாளியா இதுல இருந்து முதலாளி ஒரு இது வரணும் அப்படின்னு அப்ப முடிவு பண்ணது. இப்ப கொஞ்சம் அடி எடுத்து வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அடி கண்டிப்பா ரீச் ஆகணும். பிளாட்ஃபார்ம் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். பிளாட்ஃபார்ம்ல என்னுடைய பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை நினைச்சு நான் பெருமையில பாரு. நிறைய பேர் நினைப்பாங்க, இன்னும் அந்த பொண்ணு ரோட்ல நிக்குது படிச்சுட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம தப்பு பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அதுதானே தவிர எல்லாம் என்ன வேணா செய்யலாம். இதுதான் முக்கியமான விஷயம். ஆனா எனக்கு இது பெருமையா தான் இருக்குது. கேர்ளு அப்படிலாம் இல்லை, கேர்ள் பாய் யார் வேணா செய்யலாம். ஒரு பொண்ணு இப்படி பொண்ணு செய்யுதுன்றது ரொம்ப பெருமையான விஷயம் தான். இப்ப நான் ஒரு எனக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் குக் பண்றவங்களாம் இருக்காங்க பிரியாணி. ஆனா அவங்களும் வெளியில வரல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வெளியில வரேன்றது ரோட்ல நின்னு நம்ம பண்றதுக்கு நிறைய பேர் பிரியாணி செய்யற கேர்ள்ஸும் இருக்காங்க, லேடிஸும் இருக்காங்க. ஆனா அவங்களாம் இது வரையும் வெளியில வந்து யாருமே வந்து தெரியப்படுத்தல. ஆனா செய்ய தெரியும், ஆனா தெரியப்படுத்த. இப்ப என் மூலியமா வந்து நிறைய பேர் வந்து நம்மளும் பண்ணலாமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் தோண ஆரம்பிக்கும். நான் இந்த ஸ்ட்ரீட் நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ளா வந்தேன். எனக்கு அப்படி ஒரு 3 பேர் வந்துட்டாங்க இந்த ஸ்ட்ரீட்ல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு.